ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் மலர்வனம். அந்த ஊரில் மாயக்குட்டி என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுமி இருந்தாள். அவள் மிகவும் அன்பானவள், எல்லாருக்கும் உதவுவாள். ஒரு நாள் அவள் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு ஒளி மின்னியது. அவள் அருகே சென்றாள். அங்கே ஒரு விசித்திரமான மலர் இருந்தது. அது பொன்னிறமாக ஜொலித்தது. இது சாதாரண மலரில்லை என்று மாயக்குட்டி நினைத்தாள். அந்த மலரை மெதுவாக தொட்டவுடன் ஒரு தேவதை தோன்றினாள். மாயக்குட்டி, நான் இந்த காட்டின் காவல் தேவதை. இந்த மந்திர மலர் நல்ல மனசு கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றாள் தேவதை. மாயக்குட்டி ஆச்சரியப்பட்டாள். அம்மா தேவதை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். தேவதை சிரித்தாள். உன் கிராமத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகிறது. நீதான் அதை சரி செய்ய வேண்டும். அடுத்த நாள் கிராமத்தில் தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. எல்லோரும் கவலையில் இருந்தார்கள். மாயக்குட்டி உடனே காட்டுக்குள் ஓடினாள். தேவதை கொடுத்த மந்திர மலரை உயரமாக தூக்கி வைத்தாள். அது திடீரென ஒளிவிட்டது. மழை மேகங்கள் கூடியது. சின்னஞ்சிறு மழை பெய்ய ஆரம்பித்தது. கிராமம் மீண்டும் சந்தோஷமாகியது. தேவதை மீண்டும் தோன்றினாள். உன் நல்ல மனசுதான் உன் மந்திர சக்தி என்றாள். மாய்க்குட்டி மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினாள். நல்ல மனசு இருந்தால் நாம் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும்.